தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. காலங்கள் மாறலாம், நானோ மாறாதவர். இந்த புதிய வருடம் முழுவதும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை உயர்த்துவேன். எபிரேயர் 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடந்த வருடத்தில் நீங்கள் சந்தித்த தோல்விகள், கண்ணீர் மற்றும் ஏமாற்றங்களை நினைத்து இந்த புது வருடம் எப்படி இருக்குமோ என்று பயப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அன்று யாக்கோபு வனாந்தரத்தில் தனிமையில் ஒரு கல்லை தலையணையாக வைத்து படுத்திருந்தான். எதிர்காலம் இருளாக தெரிந்தது. ஆனால் தேவன் அவனிடம், நான் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்களித்தார். அந்த வாக்குத்தத்தம் அவனை பாதுகாத்து ஆசீர்வதித்து இரு பரிவாரங்கள் அடங்கிய பெரிய கூட்டமாக திரும்ப கொண்டு வந்தது. அதே தேவன் இந்த புதிய ஆண்டிலும் உங்களோடு வருகிறார். இந்த நாள் முதல் வரும் டிசம்பர் 31 வரை ஒவ்வொரு நாளும் அவர் பிரசன்னம் உங்களை சூழ்ந்திருக்கும். மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் இந்த வருடம் தேவன் உங்களை கைவிடாமல் ஆச்சரியமான வழிகளில் நடத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த ஆண்டு நீங்கள் தனிமையில் நடப்பது இல்லை. சர்வ வல்லவர் உங்கள் கூடவே இருப்பார். கர்த்தரையும் அவர் கொடுத்த வார்த்தையையும் மட்டும் விசுவாசித்து பற்றி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். ஆமே. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமான ஆண்டவரே, உம்முடைய மாறாத பிரசன்னம் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். யாக்கோபை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து போஷித்து கைவிடாமல் வழி நடத்தும். இது ஒரு ஜெயத்தின் ஆண்டாக இருக்கட்டும் என்று சொல்லி புத்தாண்டு வாழ்த்துக்களோடு உமது பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.